Hey guys, welcome back to our channel. இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் ஹேமதர்ஷினி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஏற்கனவே நம்ம சேனலில் ஆடி 1க்கு தேங்காய் சுடுவாங்க, அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஐ கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெஜ் குருமாவில் கிளி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பண்ணுறது எக் கிளி பரோட்டா. இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 வாழை எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். தண்டு இல்லாததாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்டு இல்லாததாக நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தண்டு எது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னா, நான் அந்த கட்டுறதுக்கு தான் நூல் போட்டு கட்டாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வாட்டி எடுத்துக்கலாம், அந்த தண்டையும் வாட்டி எடுத்துக்கலாம். வாழைலையும் வாட்டி எடுத்துக்கோங்க, எல்லா சைடுமே வாட்டுங்க. ஒரு சைடு வாட்டாமல் விட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும், அதனால் எல்லா சைடுமே வாட்டிடுங்க. இப்போ வந்து நான் நல்லா வாட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் வெஜ் குருமா பண்ணி வச்சுருக்கேன்ல, வெஜ் குருமா ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். புரோட்டா ரெசிப்பியும் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் அடியில் குருமா ஊற்றி மேலே வந்து ஒரு புரோட்டா வச்சு, அதுக்கு மேலே வந்து நான் ஒரு முட்டை கலக்கி வச்சுருக்கேன், அதை வந்து நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வெஜ் கிளி பரோட்டா பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்கு ஊற்றாமல் பண்ணலாம். வெஜிடேரியன்லாம் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி இருக்கீங்கன்னா எக்கு ஊற்றாமல் பண்ணலாம். இப்போ நான் திரும்பியும் மேலே முட்டை ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு முட்டை தான் கலக்கி வச்சுருக்கேன், நீங்கள் எத்தனை முட்டை வேணால் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு 8 புரோட்டா செய்கிற மாதிரி இருந்தால் 2 தடவை பண்ணிக்கோங்க, 4 புரோட்டாவும் வச்சு பண்ணிக்கோங்க. 8 புரோட்டா வச்சிங்கன்னா ரொம்ப டைமிங் ஆகும். இப்போ நான் மேலே குருமா ஊற்றிருக்கேன், அதுக்கு மேலே புரோட்டா வைக்கிறேன். அதுக்கு மேலே முட்டை ஊற்றி திரும்பியும் நான் மேலே குருமா ஊற்றுறேன். இதே மாதிரி ப்ராசஸ் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம போய் கடையில் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ இப்போ இந்த லாக்டவுனில் எல்லாமே கிடைக்கிறது இல்லைல்ல, அதனால் நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே பாருங்கள் நான் எவ்வளோ குருமா ஊற்றிருக்கேன்ட்டு. அப்போ தான் அது நல்லா வேகலையே நல்லா ஊறிக்கும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வாட்டி வச்சுருக்கோம்ல அந்த வாழை இலையோட தண்டு, அதை வந்து இப்படி சுற்றி கட்டிக்கோங்க. குழித்தட்டில் வச்சு தான் அந்த குருமா ஊற்றணும், இல்லைன்னா அந்த மெலிசாக சாப்பிட்ற தட்டில் வச்சிங்கன்னா அது வந்து கீழே போயிடும். இப்போ வந்து நான் வந்து ஒரு பேனை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி வாழை இலையை வச்சுட்டேன். நான் வந்து நிறைய எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். வாழையில் இந்த மாதிரி சிவந்து இருக்கணும். இப்போ பாருங்கள் நான் வச்சுட்டேன், வச்சு ஒரு 30 நிமிஷம் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த கட்டினது ஒரே ஒரு கட்டு தானே நம்ம கட்டினோம், அதை அப்படியே அவுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா ஊறி முட்டைலாம் நல்லா வெந்து எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.